வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ எம் திரவிதா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 50 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ்ல நம்ம 11 and 12 அந்த ரூல்ஸ் பார்க்க போறோம். 11 வந்து டபுள் நெகட்டிவ்ஸ், 12 வந்து இன்கரெக்ட் கம்பேரிசன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல், அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாமா? ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க, உங்களுக்கு வேற எப்படி வேணும்னாலும் சொல்லுங்க. நியூ சேனல், உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஓகேங்களா? ஓகே, சரி. இப்ப டபுள் நெகட்டிவ்ஸ். டபுள் நெகட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு நெகட்டிவ் வேர்டு, எதிர்மறையான வார்த்தைகள் ரெண்டு ஒரு சென்டென்ஸ்ல வரக்கூடாது. ஓகேங்களா? டபுள் நெகட்டிவ்ஸ்னா, நெகட்டிவ்னா என்ன? எதிர்மறையான வார்த்தை. எதிர்மறையான வார்த்தை ஒரே சென்டென்ஸ்ல என்ன, ஒரே சென்டென்ஸ்ல ஒரே வாக்கியத்துல வரக்கூடாது. ஓகேவா? சரி. இப்ப டபுள் நெகட்டிவ்ஸ்னா என்னன்னு பார்த்தலாம். டபுள் நெகட்டிவ்ஸ் occur when two negative word are used in the same class. ரெண்டு நெகட்டிவ் வேர்டை ஒரு சென்டென்ஸ்ல ஒரு கிளாஸ்ல வந்து யூஸ் பண்ண கூடாது, கிளாஸ்ல யூஸ் பண்ண கூடாது. இது கிராமட்டிக்கலி இன்கரெக்ட். ஓகேங்களா? அப்ப டபுள் நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னா, நாட், நோ, நெவர், நன், நத்திங், நோபடி, ஹார்ட்லி, ஸ்கேர்லி, பேர்லி, நெய்தர். இது எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ். இத வந்து ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு, நாட்டுன்னு டு நாட், நத்திங், டு நாட், டு நாட் நத்திங் வரக்கூடாது, டு நாட் எனிதிங் வரணும். காண்ட், ஹார்ட்லி அப்படின்னு வரக்கூடாது. ஓகேங்களா? கேன், ஹார்ட்லி அப்படின்னு வரணும். அப்போ ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ண கூடாது. ஓகே, சரி. அப்ப இன்கரெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? ஐ டு நாட் நோ நத்திங் அபவுட் இட். ஐ டு நாட் நோ, எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது, எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்லணுமே தவிர ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்ப கரெக்ட் வெர்ஷன் என்னது? ஐ டு நாட் நோ எனிதிங் அபவுட் இட்னு சொல்லணுமே தவிர nothing about ன்னு சொல்லக்கூடாது. அப்ப இன்கரெக்ட் சென்டென்ஸ் எது, கரெக்ட் சென்டென்ஸ்ன்னு பார்த்துடலாம். she did not say nothing to me. அவன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல, எதுவுமே சொல்லலன்னு தான் சொல்லணுமே தவிர ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்ப என்னது? I do not say anything to me ன்னு சொல்லணும். he can't hardly wait for the result. ஐயோ, எனக்கு வந்து வெயிட் பண்ணாம இருக்க முடியல, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு என்னால இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு இதுல வரும். ஓகேங்களா? அப்ப என்ன வரணும்? ஐ cannot hardlyன்னு வரக்கூடாது, ஐ கேன் ஹார்ட்லி. என்னால ரிசல்ட் வர வரைக்கும் என்னால தாங்க முடியலன்னு சொல்லுவோம்ல, அதுதான். சரியா? ஐ ஹேவிங் டு see nobody at the station. நான் வந்து யாரையுமே இங்க வந்து ஒருத்தருமே இல்ல, பார்க்கல அப்படின்னு. ஐ ஹேவிங் டு seen, ஒருத்தருமே பார்க்கல அப்படின்னா சொல்லணும், யாரையுமே நான் பார்க்கலன்னு தான் சொல்லணும். அப்ப ஐ ஹேவிங் டு seen anybody at the station வரணும். ஓகேங்களா? there is no milk in the fridge. ஒரு மில்க், பால் எதுவும் இல்ல, ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, எதுவும் இல்லைன்னா வரும். there is any milk in the fridge வரணும். they did not do nothing about the issue. அந்த இஷ்யூ பத்தி ஒன்னும் செய்யலன்னு வரக்கூடாது, எதுவும் செய்யலன்னு வரணும். I did not do, they did not do anything about the issue தான் வரணுமே தவிர nothing அப்படின்னு வரக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து இன்கரெக்ட் கம்பேரிசன். கம்பேர் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, சேம் குவாலிட்டி சேம் திங்கை தான் கம்பேர் பண்ணணும். ஒரு பொருளை வந்து கம்பேர் பண்ணணும்னா ஒத்த பொருளை தான் கம்பேர் பண்ணணுமே தவிர வேறுபட்ட பொருளை வந்து இந்த இடத்துல கம்பேர் பண்றதுதான். இப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையனையும் 6th ஸ்டாண்டர்ட் பையனையும் கம்பேர் பண்ணாது. 10th ஸ்டாண்டர்ட் பையனை 10th ஸ்டாண்டர்ட் பையனோட தான் கம்பேர் பண்ணணுமே தவிர 10th-யும் 6th-யும் கம்பேர் பண்ணிட்டு இருக்க கூடாது. வீட்டுல அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணலாம். அண்ணன் பாரு, நீ இப்படி இருக்க, தம்பி பாரு எப்படி படிக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப வந்து சேம் கேட்டகரியை தான் கம்பேர் பண்ணணுமே தவிர டிஃப்ரெண்ட் கேட்டகரியை வந்து கம்பேர் பண்ண கூடாது. சரிங்களா? இட் occur when thing being compared are not the same type or category when the comparison is incomplete. சேம் டைப்பையும் கேட்டகரியை தான் கம்பேர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது வந்து கம்பேரிசன் ராங், இன்கரெக்ட் கம்பேரிசன் அது. ஓகேங்களா? the population of Chennai is greater than Bangalore. இங்க வந்து யார சொல்லியிருக்கோம்? சென்னையோட பாப்புலேஷன் சொல்லியிருக்கோம். இங்க வந்து யார சொல்லியிருக்கோம்? சிட்டியை சொல்லியிருக்கோம். பெங்களூர்ன்றது சிட்டி. ஓகேங்களா? அப்ப பாப்புலேஷன் வந்து சென்னையோட பாப்புலேஷனையும் பெங்களூர்ன்ற சிட்டியோடையுமா கம்பேர் பண்ணுவோம்? அப்ப இது தப்பா ரைட்டா? தப்பு தானே? இப்ப வந்து இப்படிதான் நமக்கு வந்து பாப்புலேஷன் ஆஃப் சென்னை இஸ் கிரேட்டர் தென் பெங்களூர். அப்போ நம்மளே யோசிச்சுப்போம், ஓஹோ இது வந்து பாப்புலேஷனோட பெங்களூரோட பாப்புலேஷன் சொல்லியிருக்காங்கன்னு வரக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரு கீவேர்டு உண்டு. என்ன வரணும்? தென் that of போட்டா என்ன ஆயிரும்?
பெங்களூரோட பாப்புலேஷனையும் கம்பேர் பண்ணிடுறேன்னு அர்த்தம். கரெக்ட் வெர்ஷன் என்னது? The population of Chennai is greater than that of Bangalore. ஓகேங்களா? சென்னையோட பாப்புலேஷன் எதை விட கூடுதலா இருக்கான்? பெங்களூரோட கூடுதலா இருக்கான். ஓகேங்களா? சரி, அப்ப டைப்ஸ் எதெல்லாம் அப்படின்னா people versus object, people versus object. ஒரு பீப்புளையும் ஆப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பீப்புளையும் தான் கம்பேர் பண்ணணும். பாப்புலேஷனையும் ஒரு சிட்டியோட பாப்புலேஷனையும் இன்னொரு சிட்டியோட பாப்புலேஷன் தான் கம்பேர் பண்ணணுமே தவிர பாப்புலேஷனையும் சிட்டியையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்ப she is taller than anyone in her class இருக்கு. anyone என்ன? அங்குள்ள பொருட்களையும் நம்ம சொல்றோம், ஆப்ஜெக்ட சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப எப்படி வரணும்? she is taller than anyone else in her class ன்னு வரணும். அடுத்தது incomplete comparison. இப்ப வந்து நான் என்னோட போன் வந்து பெட்டரா இருக்கு. போன் பெட்டரா இருக்குன்னா யாரோடதோட பெட்டரா இருக்கு? இப்ப கம்பாரிசன்னா என்னது? ரெண்ட கம்பேர், அதாவது டூ திங்ஸ் சேம் கைண்டான ஒரே விதமான ரெண்டு பொருளை கம்பேர் பண்றதுதான் கம்பாரிசன். என்னோட போன் பெட்டர் அப்படின்னு சொன்னா அது கரெக்டா? அது வந்து இன்கம்ப்ளீட். ஓகேங்களா? அப்ப மை போன் இஸ் பெட்டர் தென் யுவர்ஸ். உன்னோட போனோட என்னோட போன் எப்படி இருக்கான்? பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது கேட்டகரி. இப்ப கேட்டகரி இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்திருக்கேன்? the engine of car is more powerful than a truck. இங்க வந்து காரோட என்ஜினை சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல ட்ரக் லாரிய சொல்லியிருக்கோம். லாரியையும் காரோட என்ஜினையுமா கம்பேர் பண்ணாங்க. இங்க என்ஜின்னா அங்க ட்ரக்கோட என்ஜினை தான் கம்பேர் பண்ணணுமே தவிர ட்ரக்கை கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்ப அதுல வந்து கேட்டகரி வந்து என்ன ஆயாச்சு? மிஸ்மேட்ச் ஆயாச்சு. அப்ப வந்து இந்த என்ஜின் ஆஃப் கார் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் தட் ஆஃப் ட்ரக். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே பார்த்ததுதான் திருப்பூர் கிளான்ஸ். ஓகேங்களா? ஆல்வேஸ் கம்பேர் டு ஐட்டம் ஆஃப் த பிலாங் டு த சேம் கேட்டகரி. சேம் கேட்டகரியை தான் கம்பேர் பண்ணணும். த பாப்புலேஷன் ஆஃப் டெல்லி இஸ் கிரேட்டர் தென் மும்பைன்னு வரக்கூடாது, தட் ஆஃப் மும்பைன்னு வரணும். ஏன்னா திருப்ப ஏன் சொல்றேன்னா அப்பதான் நமக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஆம்பிகுவஸ் கம்பேரிசன், அதாவது குழப்பமான கம்பேரிசனை தவிர்க்கணும். my phone is better than what? better than yours. ஓகேவா? நெக்ஸ்ட் யூஸ் then with comparative degree. then வந்து என்ன பண்ணணும்? comparative degreeயோட ஆட் பண்ணணும். இப்ப இன்கரெக்ட் என்னது? இந்த லேப்டாப் இஸ் மோர் ஃபாஸ்ட்னு வருமா? வரக்கூடாது. ஃபாஸ்டோட கம்பேரிட்டிவ் டிகிரி என்னது? ஃபாஸ்டர். ஓகேங்களா? அப்போ மோர்ன்றது தப்பு. அப்போ எப்படி வரணும்? the laptop is faster than that one. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதர். நம்ம வந்து கம்பேரிட்டிவ் டிகிரில வந்து அதர் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா person with other the same group. other is used when comparing a person with others of the same group. ஒரு பர்சனை கம்பேர் பண்றோம், யாரோட கம்பேர் பண்றோம்? அதே குரூப்ல உள்ள பர்சனை கம்பேர் பண்ணும்போது என்ன வேர்டை யூஸ் பண்ணணும்? அதர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? she is smarter than any girl in the class. any girl in the class. இது வந்து கரெக்டா தப்பா? தப்பு. ஏன் அப்படின்னா she is smarter than any girl. ஏதாவது ஒரு கேர்ளா? இல்ல, any other girl. ஓகேங்களா? any other girl in the class. ஓகேவா? அப்ப any other without other இந்த சென்டென்ஸ் வந்து என்னது? any girlன்றது ஏதாவது ஒரு girl, any other girl, அது குரூப்பை வந்து மென்ஷன் பண்றோம். ஓகேவா? புரியுதுங்களா? any வந்ததுன்னா கண்டிப்பா other வரணும். நெக்ஸ்ட் வந்து யூஸ் that of or those of. that of எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் நவுனுக்கும், those of வந்து plural நவுனுக்கும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? the services of this bank. services, அந்த பேங்கோட services better than that, then better than other banks இருக்கு. other banks தான் நம்ம கம்பேர் பண்ணிருக்கோமே தவிர சர்வீஸை கம்பேர் பண்ணல. இப்ப சர்வீஸை கம்பேர் பண்ணணும்னா என்ன வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும்? the service of this bank are better than those of other banks வரணும். ஓகேங்களா? those of other banks. the services அப்படின்றது என்னது? plural. அப்ப plural வர்றதுனால இங்க என்ன வரணும்? those of வரணும். compare with the service with the service, not service with bank. service with service தான் கம்பேர் பண்ணணுமே தவிர service with bank வந்து கம்பேர் பண்ண. நெக்ஸ்ட் டபுள் நெகட்டிவ் ஸ்பாட் த எரர் பார்த்துடலாம். இப்போ அதுல வந்து என்ன நமக்கு வந்து ஏற்கனவே பார்த்ததுதான், டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதுல எந்த இடத்துல வந்து எரர் இருக்கு, அது என்ன போடணும்னு பார்த்துடலாம். he did not see nobody at the gate. he did not see nobody at the gate அப்படின்னு வரக்கூடாது. she did not see anybody at the gate ன்னு வரணும்.
did not இதுவும் நெகட்டிவ் தான், இதுவும் என்ன nobody அப்படின்றது என்னதுதான் நெகட்டிவ் தான். ஓகேங்களா, ஒரே நெகட்டிவ், ரெண்டு நெகட்டிவ் ஒரு சென்டென்ஸ்ல வரக்கூடாது. he did not see anybody at the gate ன்னு வரணும். ஓகேங்களா, I can't hardly believe what I saw. என்னால நம்பவே முடியல அப்படின்னு நான் என்ன பார்த்ததை என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அப்ப வந்து I can't hardly என்னால முடியல, இதுல வந்து ரெண்டு நெகட்டிவ் வருது. ஓகேங்களா, I can't hardly, அப்ப can'tன்றது நெகட்டிவ் தான், hardlyன்றது நெகட்டிவ் தான். அப்ப என்ன வரணும், I can hardly தான் வரணுமே தவிர I can't hardly வரக்கூடாது. She never said nothing to me about the meeting வரக்கூடாது. She never said anything to me about the meeting தான் வரணும். There isn't no chance of winning without preparation வரக்கூடாது. There isn't any chance of winning without preparation வரணும். The manager hasn't heard nothing about the complaint வரக்கூடாது. The manager hasn't heard anything about the complaint அப்படின்னு வரணும். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா incorrect comparison இருக்கு இல்லையா, அதோட spot the error பார்த்துடலாம். The taste of the lemon tea is better than green tea இருக்கு. இங்க வந்து lemon tea ஓட taste தான் சொல்லியிருக்கு, இங்க green tea சொல்லியிருக்கு. ஓகேங்களா, அப்ப வந்து இது வந்து என்ன இல்ல, சேம் கேட்டகரி இல்ல. அப்ப என்ன வரணும், the taste of lemon tea is better than that of the green tea. அப்ப இங்க வந்து என்ன, that of போட்டுட்டானா என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து green tea ஓட taste சொல்லிட்டோம்னு அர்த்தம். ஓகேங்களா, her score is higher than any student in the class வரக்கூடாது. her score is higher than any other student in the class வரணும். ஓகேங்களா, இந்த any studentன்றதப்போ ஒரு ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வரும், any other student. அப்ப குரூப்ல வந்து ஒரு குரூப் ஆஃப் பர்சனை நம்ம கம்பேர் பண்றப்போ எனின்னு வரப்போ அல்ல அதர், எனி அதர் அப்படின்னா அதர்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? the facilities of this college are better than that of the college. இங்க வந்து காலேஜோட ஃபெசிலிட்டிஸை சொல்லியிருக்கு, இங்க வந்து காலேஜை சொல்லியிருக்கு. அப்ப நான் என்ன வரணும், the facilities of the college are better than those of that college ன்னு வரணும். ஓகேங்களா, the service of this bank are better than SBI ன்னு வருது. the service of this bank, services of this bank are better than those of SBI ன்னு வரணும். ஓகேங்களா, இங்க வந்து சர்வீசஸ்ன்றது என்னது, plural. SBIன்றது பேங்க சொல்லியிருக்கு. இப்ப பேங்கோட SBIயோட சர்வீஸை தான் கம்பேர் பண்ணணுமே தவிர SBI பேங்கை கம்பேர் பண்ணக்கூடாது. இப்ப கம்பேர் பண்ணா நம்ம என்ன வேர்டை யூஸ் பண்ணணும்னா those of போடணும். இப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன, the service of this bank are better than those of SBI ன்னு வரணும். the intelligence of Riya is greater than her classmates ன்னு வருது. the intelligence of Riya is greater than her classmate. classmate சொல்லியிருக்கு, இங்க ரியாவோட இன்டெலிஜென்ட் சொல்லியிருக்கு. அப்ப கரெக்ட் வெர்ஷன் என்னது, the intelligence of Riya is greater than that of her classmates ன்னு வரணும். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ for watching.